ஒரு படிக்காதவன், அவன் முருங்காய் வச்சுருந்தான். இப்போ ரெகுலராக அவனோட காட்டில் வரக்கூடிய முருங்காயை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடை கொடுத்துட்டு என்ன பண்ணுவான்னா, அங்கேருந்து மளிகை பொருளாக கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான். இப்போ அவனோட முருங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்காய் வாங்கிட்டு போனவங்கலாம் இவனோட முருங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, அந்த இவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் அந்த கடைக்காரரும் இவன் கொண்டு போகிற முருங்கைக்காய்க்கு வெயிட்டே போட மாட்டார். இவனா சொல்லுவான், இந்தாங்க 10 கிலோ, இந்தாங்க 5 கிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவான். அப்புறம் இப்படியே நாள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா இவன் முருங்கை கொண்டு போய் கொடுக்குறான். ஒரு கல்யாண விருந்துக்காக, திருமண விருந்துக்காக ஒருத்தர் முருங்கை வாங்க வராரு. ஏன்னா வெளியிலேருந்து வாங்குறவங்களுக்கு இவர் வெயிட் போட்டு தான் கொடுத்தாகணும் கடைக்காரரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தான் இவர் இந்த முருங்கை வியாபாரி ஒரு 10 கிலோ முருங்கையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் இந்தாங்க 10 கிலோ முருங்கை அப்படின்னு எடுத்து வெயிட் போடுறாரு. 9 கிலோ தான் வந்துச்சு.